எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்க தான் பூஜா. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் மூலமாக பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்கு. இவங்க கலந்துக்கிட்ட அந்த சீசனில் பூஜா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்துருக்காங்க. பூஜா பாட போகிறாங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. இவங்களால டிஜே பிளாக் ஃபேமஸ் ஆனாரு. டிஜே பிளாக்கால இவங்களும் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ இப்படி பூஜா வந்துட்டு சூப்பர் சிங்கரை பயங்கரமாக வந்துட்டு ஹைப் ஏற்றி அவங்களும் அதில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆஃப்டர் சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா விஜய் டிவியில் பல ஷோவில் வந்துட்டு இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மேடைகளில் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள்லையும் பாடுவதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இது பத்தாதுன்னு தற்போது வந்துட்டு நடிகையாகிற வாய்ப்பு இவங்களோட கதவை தட்டி இருக்கு. ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க, பட் நாட் எட் ரிலீஸ்டு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு சில படங்களில் கதாநாயகியாக நடிப்பதற்கு வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இதனாலேயே வந்துட்டு தற்போது இவங்க கவர்ச்சிக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஈவெண்ட்டில் இவங்க பட்டு கவர்ச்சியான உடை அணிந்து நடனமாடிய வீடியோவும் வெளியே வந்துச்சு. முதல்ல அது ரொம்ப சீக்கிரட்டாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அது வெளியே வந்ததுக்கப்புறமா அதே கவர்ச்சி உடையில இவங்களே வந்துட்டு பர்சனலாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதனுடைய புகைப்படங்களும் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இதை பார்த்த சூப்பர் சிங்கர் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. என்ன பூஜா மேம், நீங்கள் எப்படி இருப்பீங்க, இப்போ இந்த அளவுக்கு கிளாமராக மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவுக்குன்னு வந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே இதைத்தான் சொல்லுவாங்க. என்னென்னா, நான் கிளாமராக நடிக்க மாட்டேன், ஸோ நான் வந்துட்டு என்னுடைய அங்கங்களை காட்டித்தான் எனக்கு வந்துட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட அப்படி சொன்னவங்க தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக 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 பட வாய்ப்புகள் குறைஞ்சா இந்த மாதிரி கவர்ச்சி காட்டுவது சகஜம் தான். ஸோ பூஜாவுக்கும் சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா வந்துட்டு பெருசாக இவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் எந்த ஒரு ஃபேஸும் தெரிகிற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் அமையல. ஸோ இந்த காரணத்தினால தான் தற்போது இவங்க இவ்வளோ கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சில வட்டாரங்கள் தெரியப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன? இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கவர்ச்சியான வாய்ப்புகள் மூலமாக இவங்க ஃபேமானா அது நிலைக்குமா? அப்படி இல்லைனா இவங்க முதல்ல சூப்பர் சிங்கர் மூலமாக பிடிச்ச ஆடியன்ஸ்க்காக இவங்க கடைசி வரைக்கும் சிங்கராக இருந்தால் அது வந்துட்டு நிலைக்குமா அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.